மிஸ் வெல்கம் டு லூனா BTSFF தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜங்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கேரிங் ஹஸ்பண்ட் டியூரிங் யுவர் பீரியட்ஸ் கிராம்ஸ். இது வந்து ஒரு பர்த்டே ஒன் ஷாட். மீன்ஸ் பர்த்டே ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட். ஹாப்பி பர்த்டே ஃபாதிமா. ஓகே, நம்ம அந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாமா? அதுக்குள்ளே நம்ம சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான், ஓகேவா? இதுலேருந்து போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க, நீங்கள் கிச்சனை சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து வயன் வயன் சொல்லுங்கள் ஜங்குக், என்ன சமைக்கிற? சாம்பார். சாம்பாரா? ஆமாம், இன்றைக்கி ஃப்ரைடே தானே, அப்போ சாம்பார் தானே சமைப்பாங்க. எனக்கு சாம்பார் வேணாம். நீங்கள் பார்த்துட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே, கோயிலுக்கு போகணும், அதனால சாம்பார் தான் சமைப்பேன், ஓகேவா? மோரோர், இன்றைக்கி ஈவினிங் சிமா வந்துட்டு லேட் பண்ணாத, கோயிலுக்கு போகணும். வயன் ஜங்குக், நிறைய வாட் சொல்லிட்டேன், ஃப்ரைடே கோயிலுக்கு போகணும் நான் சொல்லிட்டேன். அம்மா நான் கத்துனா வயன், நீ கத்துற வயன் என்னையே திருப்பி சொல்லுவேன். சரி, எனக்கு பனானா மில்க் ஷேக் பண்ணி வைக்கிறியா? நீங்கள் பார்த்துட்டு, பனானா மில்க் ஷேக் முடியாதுடா. இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாத. நான் வந்து பக்கத்தில் என் ஃப்ரெண்டு லூனா வீடு இருக்குது, நான் போய் லூனா கொடுத்துட்டு வந்துடுறேன். அது எப்படி சமைக்காது, நான் போய் அது கொடுத்துட்டு வரேன். வயன், சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா போ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பனானா மில்க் ஷேக். சரி, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, ஆஃபீஸ் டைம் ஆகுது. அப்பமா வயன் வேணும், ஆஃபீஸ் டைம் ஆகுது, வயன் வேணும், ஆஃபீஸ் டைம் ஆகுதுன்னு கத்தாத. போகிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரெடி ஆக கிளம்பிட்டான். நீங்களும் சமைச்சிட்ருக்கீங்க. அவன் கேட்டான்னு சொல்லிட்டு பனானா மில்க் ஷேக், உங்களுக்கு தெரியும் ஒரு கப்பெல்லாம் சார் குடிச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 கப் பண்ணி வச்சிட்டிங்க. ஒன்று வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறபடி, ஒன்று வந்து இப்போ குடிக்கிறபடி 2 கப் பண்ணி வச்சிட்டிங்க. ஜங்குக்கு டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டான். மில்க் ஷேக் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம், நீங்கள் மிக்ஸி போட்டது. அவனுக்கு புரிஞ்சிச்சு, சார் நீ மில்க் ஷேக் தான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டான். ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு. நீங்கள் பார்த்துட்டு, டேய் 10 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேனே. அதுவே நார்மலாக குளிக்க சொன்னால் தேய்ச்சி 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 ஒரு 1/2 hour பண்ணுவேன். அது பனானா மில்க் ஷேக்குன்னு சொன்னோன்னே 10 நிமிஷத்தை முடிச்சிட்டேன். அது பனானா மில்க் ஷேக்கில். ஆமாம், பனானா மில்க் ஷேக் தான் சார், இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு, 1 கப்பு தானா? ஆமாம், 1 கப்பு தான். வயன் ஜங்குக், இப்படி இழுக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லுடி. இன்னொன்று கப்பு பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ் போகும்போது எடுத்துன்னு போ. இப்போயும் ஒரே வாட்டி குடிச்சேன்னா டிஃபன் யார் சாப்பிடுவா? எனக்கு டிஃபன் வேணாம், எனக்கு பனானா மில்க் ஷேக் மட்டும் போதும். என்னது? ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் மிரட்டுறவா நீ? ஆமாம், இல்லை கொஞ்சம் வாங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. ஒரு 1/2 hour அப்புறம் ஜங்குக்கு கிளம்பிட்டோம் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் பார்த்து தனியாக இருக்கீங்க, யாரும் பெல் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் யாரும் போய் பார்த்தா லூனா தான். லூனா வந்துட்டு, உள்ளே வரலாமா? வாடி வா, உள்ளே வரலாமான்னு கொஸ்டின் வேறு. அவ்வளோ சிஸ்டே உள்ளே வாடா. உள்ளே வந்துட்டு, சரி போய் சாப்பிடு போன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிச்சனில் போய் க்ளீன் பண்ணுறீங்க. அவள் பாட்டு சோட்டு போட்டு சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு, ஏண்டி கல்யாணம் தான் பண்ணிக்கலாம்ல லூனா? நீங்கள் பார்த்து லூனா அவங்கள பார்த்துட்டு, வயன் நிறைய வாட் சொல்லிட்டேன், அதை பார்த்து இழுக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆன்ட்டி திட்டுறாங்கன்னு தெரியுதுல. அவங்க திட்டுவாங்கடி, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என் பாஸ் தெரிஞ்சே வேணும்ன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பிபி ஏறப்போது செம்மையாக கத்த போகிறேன். அவங்களே முன்ன போய் ரிலேஷன்ஷிப் இருக்க சொன்னாங்க பாஸ்டில். அவங்க சொல்லலை, அதுக்கு நீங்களும் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்க. அவள் சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்கா. நீங்களும் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்களும் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ ஒரு 6 o'clock கிளம்பிட்டா. ஏன்னா ஜங்கு கொஞ்சம் 7 o'clock வரவான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஜங்குக்கு எதுவும் சொல்ல மாட்டா. நான் வந்து உங்களுக்குள்ள நான் வரலடா, 2 பேரும் 10 நாளும் முடியலைன்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. நீங்கள் வந்து ஏன் உடம்பு பேச? ஒன்றும் இல்லை,
ம் ஒரு 6-7 o'clock ஜங்குக்கும் வரான். நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. ஒரு பட் டயர்டாக தான் இருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை ஜங்குக். பனானா மில்க் ஷேக் குடிச்சியா? சாப்பிட்டியா? வச்சது சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? என் பொருள் செஞ்ச நல்லா தான் இருந்துச்சு. ஆமாவா? சரி, நான் வந்து தூங்குறேன். எனக்கு உடம்பு முடியலை. நான் படுக்க போகிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் விட்டான். நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வயிறு செம்மையாக வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வயிறு செம்மையாக வலிக்குது. ஜங்குக்கும் குளிச்சுட்டு வரான். நீங்கள் வந்து ஒரு பாடி இந்த வயிற்று வலிச்சா கால் ஒரு பாடி இறுக்கி பிடிச்சி உட்காந்து படுப்பாங்க. அந்த மாதிரி தான் படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. அவனும் போய் கிச்சனில் போய் என்ன இருக்குன்னு பார்க்குறான். எதுவும் சமைக்கலை. ஜங்குக்கிட்ட வந்துட்டு வயன் சமைக்கலையா? இல்லை ஜங்குக், உடம்பு சரியில்லைனால எதுவும் சமைக்க முடியல. ஓ பரவாயில்ல, நீ படுத்து தூங்கு. என்னாச்சு வயன்? அது சொல்லுடி. பீரியட்ஸ் ஆச்சு. ஏய், இது முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சீக்கிரமாக கீழே போனான். நீங்கள் என்ன பண்ணீங்க தான் பார்க்குறீங்க. போயிட்டு டார்க் சாக்லேட் இதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு வேணாம். நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குப்பா? இதெல்லாம் சாப்பிட்டா கிராம்ஸ் எல்லாம் கம்மியாகும். வேணாப்பா எனக்கு. அட சாப்பிடுடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு டார்க் சாக்லேட்டே பிடிக்காது. ஆனால் வந்து அவன் வந்து ஊட்டி விடணும்னு ரொம்ப கசுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காது. அது அவன் ஊட்டி விடுறான்னு சொல்லிட்டு 2 வாய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குமா ஊட்டி விட்டு நான் போய் ஹாட் பேக் எடுத்துனட்டுமா? வேணாம். அடே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஹாட் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வைக்கிறான். நீங்கள் உங்களுக்கு செம்ம வலி. நீங்கள் வந்து ஜங்குக்கு ரொம்ப வலிக்கு. ஜங்குக்கு முடியல ஜங்குக். வயன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் காலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கான். கொஞ்சம் வலி ஓமாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வலிக்குதுன்னு கத்துறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணான்னு தெரியாமல் அவங்க அக்காவுக்கு தான் கால் பண்ணாங்க. அக்கா டாக்டர் தான் சொல்லிட்டு ஜங்குக்கு அக்கா வந்துட்டு சொல்லுடா ஜங்குக், இந்த டைமில் கால் பண்ணுற? ரியா என்னடா? ரியா இந்த வயனுக்கு பீரியட்ஸ் ஆச்சுடி. அதுக்குடா செம்மையாக அழுகுது. அழுகுறாடி. டேப்லெட் கொடுத்தியா? இல்லை, கொடுத்தா வந்து அம்மாலாம் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாடி. அந்த காலத்தில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீ கொடுடா அவளுக்கு. சரி, என்ன டேப்லெட்டு? அவளும் டேப்லெட் பேர் சொல்கிறா. ஜங்குக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தரான். நீங்கள் வந்துட்டு வேணாம், அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. வயன் அந்த காலத்தில் அதெல்லாம் வயன் ஏன் வயன் இன்னும் அது ஃபாலோ பண்ணுற? அது வந்து அவங்க மென்டாலிட்டி. டேப்லெட் போட்டால் அதெல்லாம் பிரச்சனை உண்டு. என் அக்கா தான் சொன்னான். அண்ணி சொன்னாங்களா? நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் நீங்கள் வந்து ஏஞ்சி பார்க்குறீங்க. கொஞ்சம் இப்போ நீங்கள் பெட்டர். காலையில் ஏஞ்சி பார்க்குறீங்க, பார்த்தாக்கோ காணோம். நார்மலாக நீங்கள் ஏஞ்சிட்டு வரைக்கும் குப்படைப்படியே தூங்கிட்டுருப்பான். என்னடா காணும்னு சொல்லி பார்க்குறீங்க. கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா சார் சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன சமைக்கிற? உனக்கு உடம்பு சரியில்ல? எனக்கெல்லாம் ஓகே தான். உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, போய் படுத்து தூங்கு. ஜங்குக், என்ன நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ எதுவும் பார்த்துக்க வேணாம். நீ போய் தூங்குனா அது போதும் சொல்லிட்டு உங்களை டக்குன்னு பெட்ரூம் கூட்டின்னு போய் உங்களை படுக்க வச்சுட்டான். நீங்கள் பார்த்து நான் பண்ணுறேன். நீ ஆஃபீஸ் கிளம்பு. டைமு தான் ஆகுது. என் ஆஃபீஸ் 9 o'clock. இங்கேருந்து 8:30 முன்னாடி நான் போய் கரெக்டாக 9 o'clock டக்குன்னு சேர்ந்துடுவேன். அதனால் நீங்கள் தூங்குங்க சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் கேளு பண்ணுறீங்க. ஓடிட்டார் சார். நீங்களும் முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு தூங்கிட்டீங்க. திருப்பி அம்மாவோட 8:30 ஜக்கு வந்து உங்களை எழுப்பிடான். நீங்கள் பார்த்துட்டு நான் வந்து கீழே வந்து சமைச்சி வச்சிட்டேன். டிஃபன் சமைச்சிட்டேன், லஞ்ச் சமைச்சிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட் லூனா ஆழ்வான்னு தெரியும், அவளுக்கும் சமைச்சி வச்சிட்டேன். அவளும் சாப்பிட சொல்லு. அப்புறமா டேப்லெட் போட்டுக்கோ. டார்க் சாக்லேட் பக்கத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு டார்க் சாக்லேட் வேணாம். சரி, நான் லூனா வந்து உனக்கு வந்து நார்மல் சாக்லேட் வாங்கி சொல்கிறேன். என்ன சாக்லேட் வேணும்? எனக்கா?
உனக்கு தான். என்ன யோசிக்கிற? எனக்கு நிறைய சாக்லேட் பிடிக்குமே. சரி என்ன சாக்லேட் சொல்ல நீங்கள் ஒரு 4-5 லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறீங்க ஜங்குக்கு பார்த்துட்டு. சரின்னு சொல்லி சிரிச்சிட்டே லூனா கூட எல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சு இது பட்டை வாங்கிட்டு வரேன் அந்த கூகுள் பேன்னு சொல்லல. நான் வந்துட்டு ஏன் எதுக்கு இத்தனை சாக்லேட்டு? ஓ ஃப்ரெண்டுக்கு வயிறு வலியா? ஓ என்ன இல்லை என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட கேரிங்காக இருக்கிறத பார்த்து போடாமையாக இருக்குது. மிஸ்டர் லூனா, மிஸ் லூனா, என்ன கொஞ்சம் மரியாதை தாங்கப்பா, நான் உன் ஃப்ரெண்டோட புருஷன். அவளுக்கு வேணா நீ இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிட்டோம் தான் தெரியும், எனக்கு உன்னை முன்னாலேருந்து தெரியும் சார். மறக்காதீங்க, நீங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துட்டு பேசாதீங்க ஜங்குக் சார். போறீங்களான்னு சொல்லிட்டு லூனா போயிட்டா. ஜங்குக் வந்துட்டு போடாங்க இன்னும் குறையலை, 30 வயசானாலும் குறையாது 50 வயசானாலும் குறையாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கலாச்சிட்டு போயிட்டான். ஒன்று வந்துட்டு ஏய் நல்லா எங்கடா? போடு 28 ஆகுது, இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் சிங்களாக இருந்துட்டு. கல்யாணம் பண்ணலன்னா எங்கெல்லாம் மீனிங் தெரியாதுமா, கிளவிதான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒன்று வந்துட்டு டேன்னு கத்துக்கலாம். ஜங்கு கேட்கவே போயிட்டான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து லூனா வந்துட்டு உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ லூனா சொல்லிட்டு அவள் வந்து சாப்பிட போயிட்டா. அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கும் வந்து இது பண்ணி ஊட்டெல்லாம் விடுறா. ஜங்குக்கு நான் இருக்க முடியல, நான் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு லீவெல்லாம் கொடுக்கல, அதனால தான் சார் போயிட்டாரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிடுவான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் போகுது. இப்போ உங்களுக்கு 3rd டே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கீங்க. அப்போ ஜங்கு பார்த்துட்டு வயன் என்ன வயன் என்ன ஜங்குக்கா, எனக்கு வேணாம். முடியாது ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு பீரியட்ஸ் 3rd டே தானே, அதுக்கு என்ன 3rd டே? வயன் ஜங்குக் 3rd டே தானே சொல்கிறீங்களா? அப்படியே இழுத்து உங்களுக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குன்னு சார் தள்ளுறீங்க. சார் ஒரு இன்ச்சு கூட மூவே பண்ணல. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கானுங்க கேட்டால் அவ்வளோதான். அந்த டே அப்படி தான் போகுது. நீங்கள் அடுத்த நாள் வந்து பரதேசி என்ன அக்கறை இருக்கா? நானும் எனக்கு கேரிங் ஹஸ்பண்ட் தெரியுமா, என் படம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாம் இருக்க மாட்டாங்க. பீரியட்ஸ் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணோம். நான் என்ன ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பண்ணேன், 3rd டே தானே பண்ணேன். ஆமாம் பெரிய இது போடான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆனால் அச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்று மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஏண்டி இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா வயன்? அம்மா எனக்கு எப்படிமா தெரியும், உனக்கு தான் தெரியும் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ்ன்ட்டு. அதுக்கு இப்போ எனக்கு என்ன தான் சொல்லுவேன் மாப்பிள்ளைக்கு உங்கள் அத்தைக்கு. அப்போ ஜங்குக்கு வந்திருப்பான். என்னாச்சு என்ன கோமா இருக்கீங்க? மாப்பிள்ளை அது சொல்லுங்கத, மாப்பிள்ளை அது பரவாயில்ல சொல்லுங்கத, அது பையனுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சா? ஜங்கு பார்த்துட்டு அதுக்கு என்னத? அது இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் நைட் அத்தை இந்த நைட் வந்து எப்படி சொல்லணும் தெரியல, ஒரு டாக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தவிர நீ நினைக்கிறப்படலாம் கிடையாது. அனுப்பிச்சுடுங்க அத்தை. அண்ணா அது கெட்ட சொல்லும் அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ், எதுக்கு இது பண்ணுறீங்க சொல்லி ஜங்குக்கு வந்து நல்லாவே உங்கள் அம்மா கிட்டே பேசியிருப்பான். அப்படிக்கும் உங்களுக்கு வந்து ஜங்குக் இது பண்ணு ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே இப்போ நம்மளுமா இல்லையான்னு அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. அன்றைக்கி அவன் பேசினது பார்த்து தான் அப்போ தான் உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிது. இப்படி தான் உங்களுக்கு இதோ ஒன்று வந்திருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜங்குக்கு வந்துட்டு வயன் என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. அப்போ ஜங்குக்கு திருப்பி ஹக் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருடான்றீங்க. இந்த மாதிரி தாங்க டேஸ் போகுது. ஓகே ஹாப்பி என்டிங். சாரி இந்த எஃப்எஃப்
ரொம்ப குட்டியாக இருந்துச்சு போல். ஆமாம், ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன்னா எனக்கு இதோடைய எப்படி யோசனை தெரில. இந்த ஒன் ஷாட் கேரிங் ஹஸ்பண்ட் பீரியட்ஸா, எனக்கு அது வந்து எப்படி யோசிக்கணும், இந்த மாதிரி எப்படி கூட்டு போகணும்னு தெரில. அதனால் குட்டியாக முடிச்சிட்டேன். தப்பாக நினச்சிக்காத ஃபாத்திமா. நெக்ஸ்ட் டைம் நல்லா போடுறேன், ஓகேவா? அண்ட் ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் யோர் டே, ஓகே?